ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு முறையில் உங்களுக்கு ஒரு லிங்க்கோ ஏதோ வாட்ஸ்அப் மூலமாக உடனடியாக உங்களுக்கு பண தேவை இருந்தால் கடன் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முறையில் இந்த கடன் வழங்குகிற ஒரு திட்டம் வழங்குகிறாங்க. இதன் மூலமாக நீங்கள் இந்த ஆப்பை ஒன் பண்ணின உடனேயே உங்களோட தொலைபேசி இலக்கம் மற்றும் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களின் தொலைபேசி இலக்கம் 5 பெற்றுக்கொள்கிறாங்க. அதற்கு மேலதிகமாக உங்களது வாட்ஸ்அப் இலக்கம் கட்டாயமாக எடுத்துக்கொள்கிறாங்க. அது இல்லாமல் உங்களோட புகைப்படங்கள் மற்றும் இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் நீங்கள் வழங்கும் பொழுது இந்த ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக இவங்க இதை உங்களோட தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தையுமே பெற்றுக்கொண்டு உங்களுக்கு 1 மணித்தியாலத்திலையோ 2 மணித்தியாலத்திலையோ நீங்கள் கேட்குற பணத்தை, உதாரணத்துக்கு முதல்ல 10,000 ரூபா, பிறகு 25,000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த பணம் தரதாக உங்களுக்கு அவங்க தகவல்களை தருவாங்க. உடனே நாம் பேங்க் மூலமாக ஒரு லோன் எடுக்கிறதாலோ இல்லை ஃபினான்ஸ் மூலமாக ஒரு லோன் எடுக்கிறதாலோ அது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஒரு செயல்முறை இருக்குது. என்னென்னா நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள் மற்ற தகவல்கள் எல்லாமே டாக்குமெண்டரியாக நாம் பாதுகாப்பான ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு தான் நம்ம வழங்குகிறோம். அதனால் நமக்கு எதிராக நாம் அவங்களுக்கு லோன் கட்டலைன்னு சொன்னால் அவங்க நமக்கு எதிராக வழக்கு தொடர முடியும் ஒழிய வேறு எந்த விதமான த்ரெட்டும் பண்ண முடியாது, பிளாக்மெயில் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக இந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் இந்த குறிப்பிட்ட நமக்கு தெரிந்த 5 நபர்களது வாட்ஸ்அப் மூலமாக நம்மளோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி சட்ட ரீதியான முறையில் அல்லாமல் வேறு முறைகளில் நமது வாட்ஸ்அப் கணக்கிலக்கத்திற்குள் நுழைந்து நமது ஏனைய நம்மளை தெரிஞ்சவர்கள் அனைவரது தொலைபேசி இலக்கங்களை எடுத்துக்கொண்டு இந்த தொலைபேசி இலக்கம் மூலமாக நம்மளை பற்றிய அவதூறான பேச்சுகள் மற்றும் நமது புகைப்படங்களை ஏஐ மூலமாக பிழையான வகையில் எடிட் செய்து நமது உறவினர்களுக்கும் நமது நெருங்கிய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி உங்களை பயமுறுத்தி உங்களை பிளாக்மெயில் பண்ணி உங்களிடம் நீங்கள் உங்களுக்கு கடனாக கொடுத்தது பணத்தொகையை விட பல மடங்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் யாரும் இதை நினச்சி தனியாக இருந்து பிழையான முடிவுகளை நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான பிழையான முடிவுகளை யாரும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான சைபர் கிரைம் மற்றும் போலீஸ் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு போய் நீங்கள் இது சம்பந்தமாக முறைப்பாடு எழுதலாம். மற்றும் இது சட்ட ரீதியாக வழங்கப்படுகின்ற கடன் தொகை அல்ல. எனவே நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக இந்த மாதிரியான கடன் தொகையில் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு யாராவது உங்களை அச்சுறுத்தினாலோ பயமுறுத்தினாலோ பிளாக்மெயில் செய்தாலோ உடனடியாக நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு அருகில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு நீங்கள் போய் முறைப்பாடு செய்யலாம்.